நபர்களை ஜெயிக்க வைங்க. அடுத்தவங்களை கிண்டல் பண்றவங்க, நக்கல் பண்றவங்க, வார்த்தைகள் விடுறவங்க, கெட்ட வார்த்தை. கானா வினோத் வீட்டுக்குள்ள தானே இருக்காரு, அப்புறம் எப்படி வெளியே போயிட்டாருன்னு சொல்லி வீடியோ போட்டுட்டு இருக்கீங்க. நான் இப்ப கூட லைவ் பார்த்துட்டு தான் இருக்கேன். அவர் தோசை சுட்டுட்டு இருக்காரு. ஆனா அதுக்குள்ள 18 லட்சத்தை எடுத்துட்டு வெளியே போயிட்டாருன்னு சொல்றீங்க. ஆனா இப்போ வரைக்கும் கேஷ் பாக்ஸ்லயே வந்து 13 லட்சம் தான் நம்பி இருக்கு. ஏன்டா வியூஸ்க்காக போய் சொல்றீங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும். நிறைய பேர் இந்த கொஸ்டின் என்கிட்ட கேக்குறீங்க. லைவ்ன்றது இப்போ வந்து நம்ம எப்படி இந்தியன் பிரீமியர் லீக்லலாம் வந்துட்டு கரண்ட்டாக நடந்துட்டு இருக்க ஒன்றை வந்துட்டு டைரக்ட் லைவ் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி வந்து பிக் பாஸ்ல லைவ் பண்ணல. நேற்றுக்கு நடந்த ஒரு எபிசோட 24 மணி நேரத்துக்கு எடிட் பண்ணி கட் பண்ணி அந்த ஃபுட்டேஜ் தான் வந்து இன்னைக்கு நமக்கு டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க. இன்னைக்கு நடக்கிற ஃபுட்டேஜ் நாளைக்கு வரும். அப்படின்றப்ப நேற்று வந்து கானா வினோத் அந்த கேஷ் பாக்ஸ் எடுத்தாருன்னா அந்த ஃபுட்டேஜ் இன்னைக்கு தான் வரும். நேற்று ஆஃப்டர்நூனோ ஈவினிங்கோ அந்த டைமில் எடுத்திருக்காரு. அப்போனா இன்னைக்கு ஆஃப்டர்நூனோ ஈவினிங்கோ அந்த டைமில் தான் வந்துட்டு நமக்கு அது டெலிகாஸ்ட் ஆகும். ஸோ வந்து லைவ்ல நம்ம வந்து கானா வினோத் இருக்காரு அப்படின்றதுக்காக நம்மளும் வந்து சரி அவர் உள்ளதான் இருக்காரு, இவங்க எல்லாம் வந்து பொய் சொல்லிட்டு இருக்காங்க வியூஸ்க்காக அப்படின்னு சொல்லி யாருமே நம்பிட வேணாம். கானா வினோத் 18 லட்சத்தை எடுத்துட்டு வெளியே போயிட்டாரு. அது நேத்தே வெளியே போயிட்டாரு. பட் இப்போ வரைக்கும் அது லைவ்ல டெலிகாஸ்ட் ஆகல. லைவ்ல வந்துட்டு நீங்க இன்னைக்கு ஒரு நைட் எபிசோடு பார்க்கும்போது உங்களுக்கு அது எல்லாமே டெலிகாஸ்ட் ஆயிரும். பட் இருந்தாலும் நான் இன்னொரு தடவை சொல்றேன், கானா வினோத் வந்து நேத்தே வந்து கேஷ் பாக்ஸ் எடுத்துட்டு வெளியே போயிட்டாரு. என்னை பொறுத்தவரை ரொம்ப பெரிய டிசப்பாயின்மெண்ட்டான ஒரு விஷயம் தான். நீங்கள் இந்த ஒப்பீனியனை எப்படி பார்க்குறீங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நிறைய பேர் அவங்களோட ஒய்ஃபே வந்துட்டு எங்களுக்கு இன்னும் கால் வரல, எங்களுக்கு இன்னும் கன்ஃபர்மேஷன் சொல்லலை அப்படின்னு சொல்லி ஸ்டோரி போட்டிருந்தாங்கன்னு சொல்கிறீங்க. அவங்க ஒய்ஃப்ட்ட அவ்வளோ சீக்கிரம் அவங்க சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அவங்க வந்து ஸ்டோரியிலலாம் மென்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க மென்ஷன் பண்ணிட்டாங்க அப்படின்னா டிஆர்பி வந்து இருக்காது அப்படின்றதுக்காக டைரெக்டாக அவ்வளோ சீக்கிரம் சொல்ல மாட்டாங்க. பட் இந்த டெலிகாஸ்ட் ஆகிறதுக்கு முன்னாடி இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. அவங்களும் அஃபிஷியலாக வந்துட்டு வீடியோவே போட்டுருவாங்க. உங்களுக்கு அப்போ தான் தெரியும் என்ன நடந்தது. ஆனால் கானா வினோத் எவிக்டாக வெளியே போயிட்டாரு. லைவ்ல காட்டுறது நேத்தைக்கான ஃபுட்டேஜ்.